ஒரு பழைய கிழவர் ஒரு ஒரு புதிய உலகம். ஸோ இந்த கதையை படிக்கும்போது எனக்கு நான் என்ன நினச்சேன்னா, ஆதவனுக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும், இல்லை வந்து அவர் 60 வயசுக்கு அப்புறம் டெல்லி போயிட்டு பையனோட இருக்கும்போது இருந்த எக்ஸ்பீரியன்ஸை எழுதினாருன்னு நினச்சேன். பட் ஆனால் அவருக்கு 30 வயசு கூட ஆகலை இந்த கதை எழுதினப்போ. ஸோ அது வந்து ஐ தாட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த டைட்டில்லையே வந்து அந்த நான் வந்து காலச்சுவடோட கிண்டில் வெர்ஷனில் படித்தேன். டைட்டில் வந்து ஒரு பழைய உலகம், ஒரு பழைய கிழவர், ஒரு ஒரு புதிய உலகம். ஸோ ரெண்டும் தனித்தனியாக தான் இருந்தது. ஸோ ஐ திங்க் அதுதான் வந்து அந்த கதையோட ஒரு சென்ட்ரல் கான்ஃப்ளிக்ட், அந்த ஒட்டாத ரெண்டு என்டிட்டிஸ். அதுதான் ரெக்கரிங்காக அந்த கதை ஃபுல்லாக வர்றதும் அந்த அந்த நாகராஜாங்கிற அந்த கிழவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு லோன்லினஸ் அண்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் ஏலியனேஷன். அது வந்து ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம். அது வந்து அந்த அந்த சென்ஸ் ஆஃப் லோன்லினஸ் அண்ட் ஏலியனேஷன், அந்த ஃபீலிங் வந்து எக்ஸ்பீரியன்சஸ் போத் அவுட்சைட் த ஹவுஸ் அண்ட் ஆல்சோ இன்சைட். வெளியில் வந்து கதை ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு ரோடை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஒரு ரஃப்பாக ஒரு மோட்டர் சைக்கிளில் ஒரு யங்ஸ்டர் போகிறான். அவருக்கு வந்து ஃபிசிக்கலாகவே ஹி ஃபீல்ஸ் ஆங்ஷியஸ். இன்டெலெக்சுவலாக கூட இல்லை, ஃபிசிக்கலாகவே ஹி ஃபீல்ஸ் ஒரு மாதிரி அன்ஈஸி, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. அங்கேயே ஆரம்பிக்கிறதே அந்த இதில் தான் ஆரம்பிக்குது. அண்ட் அப்புறம் அந்த சலூனுக்கு போகும்போது அங்கே அங்கே ஒரு 2 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அந்த முள்ளங்கியை வந்து அவங்க சாப்பிட்றது டிஸ்கிரைப் பண்ணும்போது கத்தியை வச்சு முள்ளங்கியை கிள்ளியோ இல்லை ஒரு மாதிரி ரொம்ப அன்சிவிலைஸ்டாக சாப்பிட்றது வந்து வருது. அது வந்து ஐ திங்க் அட்லீஸ்ட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப அன்சிவிலைஸ்டாக, இல்லைனா வந்து அவரால் புரிஞ்சுக்க முடியல அந்த யங்ஸ்டர்ஸ். அண்ட் லார்ஜ்லி அவருக்கு அந்த வேர்ல்டு அவரால் ரிலேட் பண்ண முடியல, அவருக்கு புரியல. அண்ட் ஆல்சோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சீஸ் ஐ திங்க் ஒரு டீகே ஆஃப் லைக் வேல்யூஸ். அந்த விதத்துலேயும் அவரால் ஒட்ட முடியல. அதுக்கப்புறம் வீட்லேயுமே வந்து ஹி ஃபீல்ஸ் அலோன். அது வந்து அந்த அவரோட சன்னும் டாட்டர்னாவும் ஒரு கொலீக்ஸை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ராயிங் ரூமில் ஒரு கான்வர்சேஷன் வருது. அந்த கான்வர்சேஷனில் ஒரு ஆர்கியூமெண்ட். அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் தட் ஆர்கியூமெண்ட் அவங்க எல்லாம் தேர் ஆல் டுகெதர், அவங்க தேர் ஹேவிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் இவர் வந்து ஹீஸ் லெஃப்ட் அலோன். ஆல்சோ பட் அந்த ஆர்குமெண்ட்டுமே வந்து இவரால் தான் வர மாதிரி இருக்கு. அண்ட் அவரோட ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஹிஸ் லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, ஹி ஃபீல்ஸ் நீட் டு சே சம்திங் இன் த கான்வர்சேஷன், ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ சொல்கிற மாதிரி அந்த ஆர்குமெண்ட் வருது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா, அந்த தியேட்டரில் காஃபி வாங்கும்போது ஹி கெட்ஸ் இன்டு ஒன் ஃபைட். அதில் இன்னும் கிளியராகவே தெரியுது தட் அவரோட அந்த வேர்ல்ட் வியூ வந்து அவருக்கு மட்டும்தான் இருக்குது. தட் he doesn't feel supported in his views or there is no one else to support him in his views. அவருக்கு மட்டும்தான் அந்த காஃபி ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த ஈவன் அந்த மோட்டர் சைக்கிள் அவங்க ஓட்டுறது, அவங்க ரஃபாக ஓட்டுறது, அது எல்லாமே கூட அவரோட பையனுக்கு வந்து அது எதுவும் டிஸ்டர்பிங்காக தெரியல, இவருக்கு தான் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அண்ட் தென் ஸோ இதுக்கப்புறம் ஐ திங்க் இந்த ஈவெண்ட்ஸ் இஸ் கோயிங் த்ரூ ஆல் ஆஃப் திஸ். அப்புறம் எல்லாம் ஒரு நாளில் நடக்குது. And then it all ends in, I think it's a very powerful climax. அவர் வந்து அந்த தனியாக இருக்கும்போது அந்த he hears அந்த நியூஸ் about the death of that barber. அது வந்து immediately he feels anxious. He's not able to understand, he's not able to relate. அப்போ வந்து அகைன் அந்த மோட்டர் சைக்கிள் அந்த யங்ஸ்டர் ஓட்டுறது வந்து திரும்ப அந்த இடத்துல வர. ஐ திங்க் செகண்ட் ஆர் தேர்ட் டைம் இன் தட் நாவல் வேர் தட் மோட்டர் சைக்கிள் கம்ஸ். ஐ திங்க் அது வந்து ஐ திங்க் இட்ஸ் சிம்பாலிக் ஆஃப் தட் சொசைட்டி ஆர் தட் இஸ் நாட் ஏபிள் டு கம் டு, அது ஒரு மாடர்னிட்டியோட ஒரு சிம்பிளாக கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மோட்டர் சைக்கிள். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10-20 வருஷம் முன்னாடி இருந்திருக்குமான்னு தெரில.
his conflict or his struggles to come to terms with modernity மாதிரி தோணுச்சு. அப்புறம் அது முடியும் போது ஐ திங்க் இந்த ஒரு டிஸ்கனெக்டான ஒரு ஃபீலிங் இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு இருக்கிற ஒரே பிடிப்பு இல்லைனா ஒரு கனெக்ஷன் டு தட் வேர்ல்டு வந்து அவரோட கிராண்ட் டாட்டர். ஏன்னா இஸ் லுக்கிங் ஃபார் தட் ஒரு கிராண்ட் டாட்டர் அண்ட் போய் கட்டி பிடிக்கிற மாதிரி முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆர் ஹி வாண்ட்ஸ் டு ஹக் ஹர். ஐ திங்க் அந்த கிராண்ட் டாட்டர் ஆல்சோ அந்த கிராண்ட் டாட்டருக்கு மட்டும்தான் ஐ திங்க் இஸ் ஸ்டில் நீடட் இன் தட் வேர்ல்ட். In a way it is about a story of someone whose ways of understanding the world is not needed anymore, except maybe for their granddaughter. And finally அந்த நாகராஜன் கேரக்டரை பற்றி நான் வேறு என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, he's clearly like flawed. He's not perfect and he has his issues. அண்ட் ஒய்ஃபை பற்றி வரும்போது கூட he has this sense of regret, ஒய்ஃப் ஒழுங்காக ட்ரீட் பண்ணல இருந்தப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. பட் தென் ஓவராலாக ஐ ஹாவ் ஒரு எம்பத்தட்டிக்கான ஒரு இதுதான் எனக்கு ஃபீலிங் தான் வருது அந்த கேரக்டரை பற்றி யோசிக்கும் போது. அண்ட் பிகாஸ் ஐ திங்க் மேபி வி ஆல் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பீயிங் லோன்லி ஆர் நாட் ஆர் லைக் அந்த சென்ஸ் ஆஃப் ஏலியனேஷன். And also I don't think the writer is here is talking about what is right or what is wrong, old is right or new is wrong அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல. I think it's more about அந்த ஒட்டாமல் இருக்கிற தன்மை and also maybe the difference between the conflict between what is familiar and what is unrecognizable anymore. அது ஏன் unrecognizable anymore-னா இன்னும் ஒரு இது சொன்னோன்னா, கிராண்ட் டாட்டரை தவிர அவருக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த பார்பர். அந்த பார்பர் வந்து பார்பரை ப்ரைஸ் பண்ணுறாரு. எஸ் அதுமாரி அவருக்கு வந்து ஹி டசன்ட் ஹேவ் எனி லோ எஸ்டீம் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் அவர் ஜாபை பிடிச்சி பண்ணுறாரு அண்ட் ஹி டசன்ட் ஃபீல் த நீட் டு இம்ப்ரெஸ் எனி ஒன். இதெல்லாம் அவர் வந்து அந்த பார்பர் பற்றி சொல்கிறாரு. அண்ட் தென் ஃபைனலி தட் பார்பர் கெட்ஸ் கில்ட். ஸோ ஐ திங்க் அது ஒரு இன்னொன்று ஒரு ரீடிங்கில் பார்த்தா ரொம்ப டார்க்காக இருக்குது. விச் இஸ் வாட் எவர் வேல்யூ தட் ஹீ திங்ஸ் ஆர் ஹீ ரெஸ்பெக்ட்ஸ், தெர் இஸ் நோ பிளேஸ் for that value in this new world. அதோட பிடிச்சிருக்கேன்.